வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னோவேட்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாத் பெக்கை வச்சு ஒரு க்யூட்டான பென் ஹோல்டர் தான் பண்ண போகிறோம். இதுக்கு ரிக்வயர்ட் மெட்டீரியல்ஸ் கிளாத் பெக்ஸ் எடுத்திருக்கேன், க்ளூ, பிளாக் அண்ட் எல்லோ பெயிண்ட், a small sheet of black paper, googly eyes எடுத்திருக்கேன். அப்புறம் நான் ஒரு டியோட்ரண்ட் ஸ்ப்ரே பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளோட பேஸ்க்காக. அதே மாதிரி இது ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிளாத் பெக்ஸை இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 14 to 15 பீசஸ் தேவைப்படும், அதாவது 7 or 8 கிளாத் பெக்ஸ் தேவைப்படும். இப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலான்றது நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கிளிப் இருக்கு இல்லையா, அந்த கிளாத் பெக்கை அடியில் இந்த மாதிரி இருக்கும்ல, ஓப்பனிங் சைடில் அடியில் இப்படி பிடிச்சு இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அது வெளியே வந்துடும். ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் மூடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கிட்டால் போதும். என்னோடய மூடிக்கு 14 to 15 தேவைப்படும் நான் நினைக்கிறேன். இது உடன் கிளாத் பெக்னால சைஸ் ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான், பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி ரிமைனிங் கிளாத் பெக்ஸையும் நமக்கு எத்தனை வேணுமோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிட்டாச்சு. நமக்கு ஒரு 14 to 15 பீசஸ் தேவைப்படும். நான் எடுத்த பேஸ்க்கு, அதாவது இந்த மூடிக்கு 15 தேவைப்படுது. நீங்கள் எந்த பேஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம இதில் எப்படி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நார்மல் க்ளூ போட்டாலே அது ஸ்டிக் ஆகிடும். பட் சீக்கிரம் ஸ்டிக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன நீங்கள் க்ளூ போட்டும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் க்ளூ போட்டும் ஸ்டிக் பண்ணி காட்டுறேன். பட் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் காயறதுக்கு. இப்போது வீடியோவில் குயிக்காக ஒட்டி காட்டணுன்றதுக்காக நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். நீங்கள் நார்மல் க்ளூவே போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுவே ஹாட் க்ளூனா சட்டுன்னு ஒட்டிடும். ஸோ நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நான் ஒட்டி முடிச்சிட்டேன். நான் 14 to 15 பீசஸ் சொன்னேன் இல்லையா, பட் நான் இதில் 14 தான் ஒட்டியிருக்கேன். 15, 16க்கு கேப் இருக்க மாதிரி இருந்தது, ஒட்டினேன். பட் என்னால் 16th பீஸ் ஒட்ட முடியலை. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை நான் கேப் விட்டு வச்சுருக்கேன். அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்ட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு எனக்கு வேறு ஒரு ஐடியா வந்தது. ஸோ நான் அதை தான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். நான் இப்போ கிளாத் பெக்ஸ்க்கு பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா வுட் ஃபினிஷ் அப்படியே இருக்கணும்னாலும் ஓகே, பட் எனக்கு பெயிண்ட் பண்ண பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இதை பண்ண போகிறேன். நான் லைட் கலர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லோ அடிச்சுக்க போகிறேன். இப்போ எல்லோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேலே நான் பிளாக் அடிச்சுக்க போகிறேன். பிளாக்கும் முடிஞ்சிருச்சு. இன்பிட்வீன்லேயும் நான் பிளாக் தான் கொடுக்க போகிறேன், லைக் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி தெரியறதுக்காக. இன்பிட்வீன் பிளாக் கொடுத்தா இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங். இப்போ நான் கூகுளி ஐஸ் ஒட்டிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா காய விட்டுடலாம். மீன்வைல் இன்செக்டோட ஆண்டனா மாதிரி செய்ய போகிறோம். ஒரு பிளாக் சார்ட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ நம்மளோட ஹோல்டரில் ஒட்ட போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நான் ஒரு ஹனிபி பேட்டர்ன் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஒரு ஹனிபி ஹோல்டர் மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ப்ரீவியஸாக சொன்னேன் இல்லையா, இந்த கேப்பில் என்னால் இந்த 16th பெக்கை ஒட்ட முடியல. ஸோ அதுக்கு வேறு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஒயிட் சார்ட்டில் இந்த மாதிரி விங்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இதில் ஒட்ட போகிறேன். ஹனிபியோட விங்ஸ் மாதிரி இப்படி ஒட்டிக்க போகிறேன். உங்களுக்கு கிளாத் பெக்ஸ் ஒட்ட முடிஞ்சா அதிலே ஃபில் பண்ணிக்கலாம். பட் என்னால் அதில் ஃபிட் பண்ண முடியல. இப்போ நம்மளோட ஹனிபி பென் ஹோல்டர் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் ஒரு லேடிபக் ஹோல்டரும் செஞ்சுருக்கேன். லேடிபக் ஹோல்டரில் என்னால் 16 பெக்ஸும் ஒட்ட முடிஞ்சுது. பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, உடன் பெக்ஸில் மைன்யூட் சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் ஹனிபியில் கொடுத்த மாதிரி விங்ஸ் இதில் கொடுத்துக்கல நான். அதே மாதிரி உங்களுக்கு உள்ள பெயிண்ட் வேணும்னா நீங்களும் பண்ணிக்கலாம். எனக்கு உள்ள பெயிண்ட் பண்ணிக்க வேண்டாம், உடன் ஃபினிஷே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் நான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி இதை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.